வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 43. சரியாக 4 மணி நேரத்திற்கு பிறகு அந்த கிராமத்திற்கு வந்த ஆத்விக்கும் சிவாவும் தங்களின் உதவியாளருடன் அந்த கிராமத்திற்குள் மீண்டும் நுழைந்தார்கள். ஆனால் இந்த முறை இறந்த குழந்தையின் சடலம் தங்களுக்கு வேண்டும் என்ற முடிவுடன் அவர்கள் சென்றனர். கிராமத்தின் கட்டுப்பாடுபடி அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதுபோல அது தெய்வமாயிட்ட குழந்தை, அதனால கண்டிப்பா முடியவே முடியாது என்று அந்த ஊர் பெரியவர் மறுத்துவிட்டார். ஏமாற்றத்துடன் ஆத்விக் இருந்தான். இப்போ என்னடா பண்றது என்றான் ஆத்விக். வேற வழியே இல்லை, திருடிட்டு தான் போகணும் என்றான் சிவா. அவங்க நம்பிக்கையை நம்ம உடைக்கணுமாடா என்றான் ஆத்விக். அந்த குழந்தையோட பாடி கிடைக்காம கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆஃப் எதுவுமே நம்ம பண்ண முடியாதுடா. எதுவாக இருந்தாலும் அது கிடைச்சாதான் பண்ண முடியும். குழந்தையோட ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சாலும் எனக்கு போதும், வேறு எதையும் நான் எதிர்பார்க்கல என்றான் சிவா. சரி, எப்படிடா போய் எடுக்கிறது? மணி இப்போவே 6, எல்லாரும் அவங்கவுங்க குடிகளுக்கு போயிடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க புதைச்சி வச்சிருக்கிற இடத்துல போய் பார்க்கலாம் என்று அங்கேயே சிறிது நேரம் உலாவிக் கொண்டிருந்த வேளையில் அப்போது சிவா ஃபோனை எடுத்துக்கொண்டு இலக்கியாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த முறை வைப்ரேஷன் இல்லாததால் ஃபோனை எடுக்கவே இல்லை. இலக்கியா வீட்டு வேலைகள் சிறிது முடித்து சுத்தப்படுத்திவிட்டு ஃபோனை எடுத்தவள் சூப்பர்மேன் 2 மிஸ்டு கால் என்று இருந்தது. அடித்து பிடித்து மீண்டும் கால் செய்தால் இலக்கியா. ஹலோ, என்னங்க? நான் இப்போ தான் ஃபோன் பார்த்தேன், பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன், அதனால என்று கூற, காலேஜில் இருந்து வந்தியா? இல்லையா? அட லூஸு, காலேஜில் இருந்து வந்து தானே வீட்டு வேலை பார்க்க முடியும், இவனை வச்சுக்கிட்டு. அப்போவே வந்துட்டேங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நான், நிலா, அக்ஷயா. செமஸ்டர் எக்ஸாம் வருது இல்லைங்க, புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு டிவி பார்க்குறீங்க அதுதானே? என்னமோ படிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அடக்கடவுளே, இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? வீட்டில் ஏதாவது சிசிடிவி வச்சுருப்பானோ? என்ன யோசிக்கிற? வீட்டில் சிசிடிவி வச்சுருக்கனா இல்லையா அதானே உன் சந்தேகம்? ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்து வாய் டைப் அடித்தாலும், வீட்டுக்குள்ளே எல்லாம் நான் வைக்கல, நம்ம பெட்ரூம்குள்ளே தான் வச்சுருக்கேன் என்றான் அவன். ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் கண்கள் விரிந்து மயக்க நிலைக்கு சென்றிருந்தாள் அவள். சரி, இங்கே கேளு, இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருதில்ல, இருக்கிற எல்லா அரியரையும் முடிச்சுட்டு நல்லபடியாக டிகிரி வாங்குற வேலையை பாரு, புரிஞ்சுதா? ரைட்டு, அடுத்த வேறு எதுக்கோ இவன் பிளான் பண்ணுறான் என்று மனதிற்குள் நினைத்தாள். நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்ற வடிவேல் பாணியில் அவள் மனசாட்சியே கூறியது. அதற்கு மேல் எதுவுமே பேசவில்லை. சரிங்க என்பதோடு நிறுத்தி கொண்டாள் இலக்கியா. வேற என்ன, உங்களுக்கு காயெல்லாம் பரவாயில்லைங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று ஃபோனை மறுபடியும் வைத்து விட்டது அந்த சைக்கோ. டே அழகா, ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கடா என்று மனதிற்குள்ளேயே திட்டினாள். சிவா பேசுவதை பார்த்து கொண்டு இதற்கு மேல் தாங்காது என்று ஆத்விக்கும் நிலாவுக்கு ஃபோன் அடிக்க 3 ரிங்குகள் முழுசாக சென்றாலும் அவள் ஃபோனை எடுக்கவே இல்லை. கைகள் ஆசையாக ஃபோனை எடுக்க போனாலும் மனம் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. சரி, வேற ஏதாவது அவசரமாக இருக்கும் என்று ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தாள் நிலா. ஏன் எனக்கு மெசேஜ் அனுப்பல என்று வாலிப காதலன் போல் கேட்க சிரிப்புதான் வந்தது நிலாவிற்கு. ஆனாலும் தனது சாலை வைத்து அவள் சிரிப்பை அடக்கி கொண்டாள். ஓ மேடம், எங்களுக்கு நேர அவகாசம் கொடுக்குறீங்களோ? எந்த பதிலுமே வரவில்லை இவளிடமிருந்து. ரொம்ப சந்தோஷம், நீயும் அப்படி இரு, நானும் அப்படியே இருந்துக்கிறேன். முடிஞ்சா அங்கே எனக்கு வேற ஏதாவது நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து வை, சரியா என்று ஃபோனை வைத்து விட்டான் இந்த லூசு. இருடி இரு, வேற பொண்ணா என்ன பார்க்க சொல்கிற? உனக்கு இருக்கு தீபாவளி, வெயிட் பண்ணு, இங்கே தானே வருவ என்று மனதிற்குள் கருகினாள் இவள். சிறிது நேரம் நடக்க இருக்கும் செமஸ்டருக்கான முக்கிய பாடங்களை படித்துவிட்டு உறங்க சென்றனர். இங்கு அந்த கிராமத்தில் பொழுது சாய்ந்தவுடன் அனைவரும் அவர் குடிலுக்கு சென்று அடங்கியிருக்க, இருவரும் முகமூடி கொள்ளைக்காரர்கள் போல அந்த மயானத்திற்கு சென்றிருந்தார்கள். ரொம்ப அமைதியான இடம் என்று அந்த சைக்கோ ஆரம்பிக்க, பேசாம வந்து தொலையேண்டா என்று எரிச்சலில் கத்தினான் ஆத்விக். அங்கு அனைத்தும் பெரிய பெரிய சவக்குழிகள் இருக்க ஒரே ஒரு சின்ன குழி மட்டும் இருந்தது. அதை தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை கொண்டு நோண்ட அந்த குழந்தையின் ஒரே ஒரு எலும்பு துண்டை மட்டும் எடுத்து கிளவுஸில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டது சிவா. அடுத்து என்னடா? நம்ம லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய போகுது என்று பேசிக்கொண்டிருக்க இருவர் முகத்திலும் வெளிச்சம் அடித்தது. எதிரே நின்றிருந்தவர்களை பார்த்து ஒரு நிமிடம் ஸ்டன்னாகி விட்டனர் இருவரும். ரைட்டு, ஏற ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்களுக்கு இல்லை, யாருக்கு? நம்ம ரைட்டர் அம்மாவுக்கு தான். என்னடி 2 பேரும் கிளம்பிட்டீங்களா என்று அக்ஷயா உள்ளே வந்தாள். கிளம்பிட்டோம், வா போகலாம். காலேஜ் போகணுமாடி இன்னைக்கு என்றாள். என்னடி இப்படி சொல்கிற? போக வேண்டாமா? இன்னைக்கு பிரியங்காவும் லீவு, நாம் மட்டும் போய் என்னடி பண்ண போகிறோம்? உண்மைதான். இலக்கியா, நீ என்னடி சொல்கிற?
எனக்கும் வீட்லேயே இருக்கலாம் தாண்டி தோணுது. ஆமாம், இருக்காதா பின்ன. சிவா அண்ணா வீடு, சிவா அண்ணா கிச்சன், சிவா அண்ணா பாத்ரூம் என்று அக்ஷயா காலை வாரினாள். வாயும் மூடுடி எரும மாடு என்று 3 பேரும் அன்று கல்லூரிக்கு மட்டம் போடுவதற்கு பிளான் செய்து கொண்டிருந்தனர். காலையிலேயே சீக்கிரம் இலக்கியம் சமைத்துவிட்டு பெரிதாக எந்த வேலையும் செய்யவில்லை. கொஞ்ச நேரம் படித்துவிட்டு டைனிங் டேபிளில் அரட்டை அடிக்க தொடங்கினார்கள் மூவரும். அப்புறம் இலக்கியா, சிவா நான் என்ன சொல்கிறாரு, எப்போ காஷ்மீர் கிளம்ப போகிற? நான் எங்கடி காஷ்மீர் கிளம்புறேன்னு சொன்னேன், இருக்கிற அரியர் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி போட அருவாள. அப்போ அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் நீ அங்கே தான் படிக்க போகிற காஷ்மீரில், அப்படித்தானே என்றாள் அக்ஷயா. அது ஒன்று தான் குறைச்சல். பார்த்தாலே எனக்கு வாய் டைப்படிக்குது. இதில் நான் எங்கே அவர் பக்கத்தில் போய் உட்காந்து படிக்க போகிறேன்? ஏண்டி, நம்ம வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாருன்னு உனக்கு தெரியுமாடி என்று இலக்கியா நிலாவிடம் கேட்க, நானும் ரொம்ப வாட்டி கேட்டுட்டேன்டி, எனக்கு எதுவுமே தெரியாது என்று புழுகினால் இந்த புழுகு மூட்டை. அடியே புழுகு மூட்டை, சரியா சொல்லு, நீ கேட்ட அண்ணா அவன்கிட்ட சொல்லலை, இதை நான் நம்பணும் அப்படித்தானே என்று கேட்க, எப்படி கண்டுபிடிச்ச? நான் கேட்கவே இல்லைங்கிறத உன் மூஞ்சி முகரையை பார்த்தாவே தெரியுதுடி. புருஷன் என்ன வேலை பார்க்குறான்னு கூட தெரியாமல் இப்படி 2 பேரும் இருக்கீங்க பாருங்க, தூ என்று காரி துப்பினாள் இவள். அடி எலும்பி, ரொம்ப ஆடாத, உனக்கும் புருஷன் வருவாள்ல, அப்போ பார்த்துக்கலாம் என்று யதார்த்தமாக இலக்கியா சொல்ல சட்டென்று முகம் மாறியது இவளுக்கு. நிலாவோ, நான் சொல்கிறத கேளு அக்ஷயா, நீ இன்னும் அவங்களையே நினச்சிட்டு இருக்க. சரிதான், ஆனால் அவங்க வேறு லைஃப்பில் மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க இல்லையா? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவங்க மட்டும்தான். அவரை நினச்சிட்டே நான் வாழ்ந்துருவேன். அவரை நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி என்னடி அவர் உனக்கு பண்ணாரு, நீ இவ்வளோ உருகி உருகி காதலிக்கிற அளவுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாத உணர்வுடி. என்னமோ உனக்கு தெரியுமா, அவரை நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பார்த்துருக்கேன். சரியான காதல் பைத்தியண்டி இவ. சரி, உங்கள் ஊர் தானே, நீ யார்கிட்டையாவது விசாரிச்சிருக்கலாம்ல? நான் விசாரித்து பார்த்தேன்டி, ஆனால் அவங்க அப்பா வேலை விஷயமா ஹைதராபாத்துக்கு இடம் மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கூட நான் தேடி பார்த்தேன். நிறைய சந்துரு இருக்காங்கடி, ஆனால் நான் தேடுற சந்துரு எங்கன்னு தான் தெரியலை. அக்ஷயா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டால் நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சொல்லுடி நிலா. கோகுலண்ணா உன்னை விரும்புகிறாரு, அது உனக்கு தெரியுமா? இலக்கியாவுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அதுதான் அவரை கண்டாவே நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தியா? இங்கே பாரு, அது வெறும் ஜஸ்ட் அட்ராக்ஷனாக தான் இருக்கும் என்றாள் அக்ஷயா. எனக்கு அப்படி தெரியல அக்ஷயா என்று நிலா சமாதானமாக பேச வர, இங்கே பாரு நிலா, நீ எனக்கு தான் ஃப்ரெண்டு, கண்டவனுக்கெல்லாம் கிடையாது. கண்டவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசாத. அந்த நாய் செத்தாதான் எனக்கு நிம்மதி என்று வார்த்தையை விட்டுவிட்டாள். பிறகு அவளே ஒரு நிமிடம் யோசித்தாள், இவ்வளவு கேவலமாக நாம் வார்த்தையை விட்டிருக்கக்கூடாதோ என்று. என்ன செய்வது, கோபம் அப்படி வார்த்தைகளை கெடுத்து விடுகிறது. ஏண்டி இப்படிலாம் பேசுகிற என்று நண்பர்கள் கேட்க, என்னமோ தெரியலடி, அந்த கூகுளை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரிச்சலாக வருது, உடம்பெல்லாம் எரியுது. என்ன பேசுகிறேன் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியலை, என்னை மன்னிச்சிருங்க, நான் இவ்வளோ ஹார்ஸாக பேசியிருக்கக்கூடாது என்றாள் அவள். சரி, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. நான் அதுக்கு தான் அப்போவே இலக்கியாவை ஓட்டிகிட்டு இருந்தேன். நீ தான் வந்துட்டு தேவையில்லாமல் அந்த குரகு ஞாபகப்படுத்தி என் மூட ஸ்பாயில் பண்ணிட்ட என்றாள் அக்ஷயா. நேரண்டி, எல்லாம் நேரம். ஃபோன் மீண்டும் அலறியது. ஆனால் இந்த முறை நிலாவினுடையது கிடையாது, இலக்கியாவினுடையதும் கிடையாது, அக்ஷயாவுடைய ஃபோன். அவள் எடுத்து பார்க்க ஹிட்லர் காலிங் என்று வந்தது. ஸ்பீக்கரில் போட்டவள், சொல்லுமா, என்னடி பண்ணிட்டு இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். நிலா பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்றார் அம்மா. எல்லா பாப்பாவும் நல்லா தான் இருக்காங்க. நீ எதுக்கு ஃபோன் பண்ண, அதை முதல்ல சொல்லு. இன்னும் 2 வாரத்தில் உனக்கு பரிச்சை முடியுதுல பாப்பா, ஊருக்கு கிளம்பி வா. எப்பயுமே லீவுக்கு அங்கே தானம்மா வருவேன், இதென்ன புதுசாக கால் பண்ணிலாம் கூப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்கே ஒரு விசேஷம், அதனால தான் உன்னை சீக்கிரமாக வர சொல்கிறேன். என்ன விசேஷம்? யாருக்கு? குறுக்க எதுவும் பேசாத அக்ஷயா, சொல்கிறத மட்டும் கேட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பி வர்ற என்று கராராக பேசிய அவர் அம்மாவின் குரலை கேட்கவே மிகவும் பயமாக இருந்தது நிலாவுக்கும் இலக்கியாவிற்கும். சரி, நிலா பாப்பா எங்க? அவகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். ஃபோனை கொடுக்க, கண்ணு நல்லா இருக்கியாடா என்று அம்மா கேட்க, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் என்றாள் இவள். அக்ஷயா சொன்னா, இலக்கியாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்ணு. ஆமாங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் வெளியூரில் வேலை பார்க்குறாங்களாடா? ஆமாங்கம்மா, வெளியூரில் தான் வேலை பார்க்குறாங்க என்றனர் இருவரும். சரி கண்ணு, பரிச்சை முடிஞ்ச உடனே அக்ஷயாவை அன்னைக்கு மதியானமே பஸ் ஏற்றி விட்டுருங்கடா. சரிங்கம்மா, கண்டிப்பாக ஏற்றி விடுறோம். சரிடாம்மா, ஃபோனை வைக்கிறேன் என்று வைத்து விட்டார் அம்மா. என்னடி, உங்கள் அம்மா அவசரமாக உன்னை ஊருக்கு வர சொல்லிலாம் கூப்பிடுறாங்க என்றாள் இலக்கியா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, யாருக்கோ விசேஷமா, அதனால தான் கூப்பிட்டு. அதில் தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 44. எதிரை தங்கள் இருவரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்த 2 பேரையும் சிவா வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இங்கே என்ன டேஷுக்கடா வந்தீங்க என்று கோபமாய் கேட்டான் சிவா. நீ எந்த டேஷுக்கு வந்தியோ அதுக்கு தாண்டா நாங்களும் வந்தோம் என்று திமிராகவே பதில் கூறினர் கோகுலும் விக்னேஷும்.
நீங்கள் 2 பேரும் இன்னும் ரெக்கவர் ஆகலடா, மறந்துட்டீங்களா என்றார் ஆத்விக். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். நீங்கள் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் ஏதோ திருட்டு பயலுக புள்ள பிடிக்கிற மாதிரி இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மயான அமைதியாக இருக்குல்ல, அதான் தியானம் பண்ணுறக்கு வந்தேன் என்றான் சிவா. யாரு நீ? தியானம் பண்ண வந்த? இலக்கியா தங்கச்சி கேட்டுச்சுன்னா ஹார்ட்டே வெடிச்சிருண்டா. இந்த நேரத்தில் எதுக்கிட்ட அவளை ஞாபகப்படுத்துகிற என்று எரிந்து விழுந்தான் இவன். ஆமாம், அப்படியே உனக்கு என்று அவர்கள் பேச வர, சரி போதும், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அதை முதல்ல சொல்லி தொலைங்க. ஆனால் எப்படி வந்தீங்க என்றான் ஆத்விக். ஏண்டா உன் காலில் அடிபட்டிருக்குல்ல, எப்படிரா வந்த என்றான் மீண்டும். ஆதி, காரணமே நீதாண்டா. நான் என்னடா பண்ணேன்? கிளம்புறத சொல்லவே இல்லையே. நம்ம 4 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, மறந்துட்டியாக்கும். அது சரிடா, இருந்தாலும் நீங்கள் எதுக்கடா வந்தீங்க? ஏன் நீங்கள் மட்டும் எங்களை விட்டுட்டு பாரத ரத்னா விருது வாங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம்பா, விடவே மாட்டோம். டேய் லூசுத்தனமாக பேசாதீங்கடா, ஏதாவது வாயில் கெட்ட வார்த்தை வந்துட போகுது என்றான் சைக்கோ சிவா. சைக்கோ, நீ வாயை மூடுடா என்றார்கள் இருவரும். சரி, அடுத்து நம்ம இடத்துக்கு தானே? ஆமாம், அங்கே தான், சீக்கிரம் கிளம்பலாம் என்று 4வரும் அந்த மலை கிராமத்திலிருந்து தங்கள் இருப்பிடத்திற்கு வந்தனர். அந்த லேப் அடர்ந்த காட்டிற்குள் இருந்தது. டேய் டாக்டர் சைக்கோ, இது ரிசல்ட் எப்படா தெரியும்? எவ்வளவு நாள் ஆகும்? இப்போவே சொல்யூஷனில் போட்டு வச்சாதான் என்னால் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இது ஒரு 72 மணி நேரம் சொல்யூஷனில் இருக்கணும். என்னடா மருத்துவம் பார்க்குறீங்க என்று விக்னேஷ் நொந்து கொண்டான். டேய், நம்மளை சுற்றி நிறையா ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிற மாதிரி தெரியல. உனக்கு அடிப்பட்டதில் உனக்கு ரொம்ப மூளை குழம்பிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்றான். வாயை மூடுறியா, தாங்க முடியலை என்றார்கள். இப்படியே அந்த இரவும் கழிய அடுத்து வந்த 3 நாட்களில் சிவா எடுத்து வந்த அந்த எலும்பு துண்டிலிருந்து கிடைத்த ஆதாரங்களை தனியாக சேமித்து கொண்டான். அந்த லேப் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாகவும் அதே நேரத்தில் மிகவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா என்று வெளியாட்களுக்கு யோசிக்கும் அளவிற்குத்தான் அவர்கள் தனியாக அமைத்திருந்தனர். டே, எதுக்காக ஆண் குழந்தைகளை மட்டும் கடத்திட்டு போய் ஊசி போட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சாடா? என்னடா சொல்கிற சிவா, எப்படி கண்டுபிடிச்ச? முதல்ல இந்த விஷயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நமக்கு மேலே இருக்கிற சந்தீப் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசவே முடியாது. அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு எக்ஸ் இருக்கான். டே, ஒருவேளை அந்த ஆஷிக் பையன் சொன்ன ஆள் அவனாக தான் இருப்பானோ? எனக்கும் அப்படிதாண்டா தோணுது என்றான் ஆத்விக். சரி, இப்போ நம்ம இது யார்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்? இதை கண்டிப்பாக சந்தீப் கிட்ட எடுத்துகிட்டு போகவே முடியாது. நம்ம போய் கொடுத்தாலும் அவன் அழிச்சிடுவான். சரி, சந்தீப்க்கு மேலே இருக்கிற ஆள் இல்லை, நம்ம பார்க்கவே முடியாதா என்ன? அதுதானே நமக்கு அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கே. லூஸு மாதிரி பேசாத, நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். யாரை வேணாலும் எப்போ வேணாலும் போய் நம்ம மீட் பண்ணலாம். சரிடா சைக்கோ, இப்போ யாரை தான் போய் பார்க்கணுன்னு சொல்கிற? அதை தெளிவாக சொல்லித்தொலை. பார்க்கணும், சரி, ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. இது நம்ம நேரில் போய் கொடுக்க போகிறதில்ல, ஒரு ஆள் மூலிமா கொடுத்து விட போகிறோம். என்னடா சொல்கிற? ஆமாம், நம்ம போனால் கண்டிப்பாக சந்தீப்க்கு சந்தேகம் வந்துடும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரி, ஆண் குழந்தைகளை மட்டும் எதுக்காக கடத்துறாங்க? சொல்கிறேன் என்று அந்த கிராமத்தில் காணாமல் போன குழந்தைகளுக்கு நடந்த கொடூரத்தை விளக்கமாக கூறினான் சைக்கோ சிவா. இப்படி ஒன்று உலகத்தில் நடக்குமா என்ற ரீதியில் 3 பேரும் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். அவ்வளவு அதிர்ச்சி 3 பேருக்கும். டே, இது ரொம்ப கொடூரண்டா. ச்சே, இதுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கேடா. தீவிரவாதிகள் இவனுங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்லடா. என்ன பண்ணுறது, நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறையா விஷக்கிருமிகள் இருக்குது. இதை கரெக்டாக வாங்குற கை மட்டும் சுத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருங்காலம் நல்லா இருக்கும் என்று 4வருமே பேசிக்கொண்டு சென்றனர். மறுநாளே சிவா அவனுக்கு தெரிந்த ஏஜென்ட் மூலம் அந்த முக்கியமான ஆதாரத்தை ஒருவரிடம் கொண்டு போய் சேர்க்க சொல்லி கொடுத்திருந்தான். அது அவர்களின் கைகளுக்கு கிடைத்தவுடன் தனது தகவல் கிடைக்கும்படி சொல்லியிருந்தான். இப்படியே நாட்கள் கழிந்தது. சரியாக 2 வாரம் கழித்து அங்கே நம் நாயகிகளுக்கு செமஸ்டர் எக்ஸாம். என்னதான் விடியற்காலை எழுந்து படித்தாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சென்றவுடன் கொட்டாவி தன்னாலே வந்தது 4 பேருக்கும். அந்த 4 பேரில் நிலா மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக எழுதினாள். இலக்கியாவோ தூங்கி தூங்கி வழிந்து ஒரு குண்டு குழந்தை போல எழுதி கொண்டிருந்தாள். அக்ஷயா கடைசி 1 மணி நேரத்தில் புயல் வேகத்தில் எழுதி கொண்டிருந்தாள். பிரியங்காவோ முதல் கேள்வி பதிலை 3ஆம் கேள்விக்கும் 3ஆம் கேள்வியின் பதிலை 6ஆம் கேள்விக்கும் தூக்கத்தில் எழுதி கொண்டிருந்தாள். பிறகு மறுபடியும் அடித்து அடித்து திருத்தி திருத்தி எழுதி கொண்டிருந்தாள். நம்ம எழுதாத எக்ஸாமா? நம்ம எழுதாத கதையா? சரி, கதைக்கு வருவோம். எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியே வந்தவர்கள், மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், யாரெல்லாம் அரியர் வைக்க போகிறீங்க? சத்தியமாக நான் இல்லை என்று நிலா கொஷின் பேப்பரை தனது பைக்குள் வைத்தாள். உன்னை நாங்கள் ஆட்டத்திலேயே சேர்க்கலடி, அங்கிட்டு போ, நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன் என்று கூறினாள் அக்ஷயா. புழுகாதடி எலும்பி, எனக்கு தெரியும்டி, நீ எழுதினாலும் எழுதியிருப்ப என்றாள் இலக்கியா. நானே தூக்க கலக்கத்தில் என்ன எழுதுனேன்னு கூட தெரியாமல் வந்துட்டு இருக்கேன், நீ வேற ஏண்டி, நாளா கண்டிப்பாக ஃபெயில் தான் என்றாள் அக்ஷயா. யாரு? நீதானே படிக்கலன்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்லையும் A கிரேட் வாங்கி வச்சிருக்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மத்துக்கே எதிரான ஒரு தீய சக்திடி என்று இலக்கியா கூறினாள்.
எங்களையெல்லாம் விட நீ சிவா அண்ணா சொன்னபடி பாஸ் ஆகிடுவதானே என்றார்கள். ஐயோ, அதை வேற ஞாபகப்படுத்தாதங்கடி. ஏதோ பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு என்ன தெரியும், அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்க வேண்டியது தான் என்றாள் இலக்கியா. ஏண்டி, உனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இல்லையா? ஏண்டி, நானே சின்ன வயசுலேருந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் யார் என்னை பிஎட் படிக்க வைப்பா சொல்லு? ரொம்ப நல்லா தாண்டி பேசுகிறேன். சரி வா, வீட்டுக்கு போகலாம். இல்லை, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாமா என்றனர். இருந்துட்டு சாயந்தரம் போகலாண்டி என்றாள் நிலா. அதான் நமக்கு 2 days டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் என்று எப்போதும் இருக்கும் புங்கை மரத்திற்கு சென்று சாப்பிட்டு விட்டு அங்கேயே அமர்ந்திருந்தனர் நால்வரும். விடாத கருப்பு போல அங்கே சங்கீதாவின் பிரசன்ஸ் இருந்தது. ஒருவித எரிச்சலாய், அக்ஷயா, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தோம், மறுபடியும் இந்த பிசாசு வந்து தொலைச்சிருச்சு என்றாள். உன்கிட்ட நான் பேச வரல. நிலாவோ கண்டுகொள்ளாமல் இருக்க மேலும் அவள் மீது வன்மம் தான் கூடியது சங்கீதாவிற்கு. என்ன நிலா, கொஞ்ச நாளாக என்ன ஆளை காணோன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்ப போலையே. அவள் எந்த பதிலும் பேசாமல் சலனம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன விஷயம்? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது? நான் சந்தோஷமாக இருக்கிறேன், இல்லை டான்ஸ் ஆடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ மறுபடியும் ஹெச்ஓடி கிட்ட போய் உன்னை சொல்லணுமா? ரொம்ப திமிரா பேசாதடி. அடுத்த மாதம் உறவுக்காரன் கல்யாணத்துக்கு வருவல்ல, அப்போ உன்னை பேசிக்கிறேன் என்று மிரட்டினாள் சங்கீதா. ஏன், நான் கல்யாணத்துக்கு வந்தா என்ன? கல்யாணத்துக்கு வந்தா என்னவா? மறந்துட்டியா? இப்போல்லாம் 3 வாரம் தாண்டினாலே இன்னும் செய்தி இல்லையான்னு கேட்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. நீ என்ன லூசாடி? என் புருஷன் என் பக்கத்துலேயே இல்லை, வெளியூரில் இருக்காரு. அடேங்க அப்பா, அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு ஏது அறிவு? ஒரு நாள் வந்துட்டு போனாலே இப்படி கேட்க தான் செய்வாங்க. ஏண்டி, கல்யாணம் ஆனவங்களே பேச கூச்சப்படுற விஷயத்த இப்படி பச்சையாக பேசிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்றாள் இலக்கியா. பூசணிக்கா, உனக்கு என்ன அதில் வந்துச்சு? இவகிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு ஆல்ரெடி அனுபவம் இருக்கா? அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கியா என்று இலக்கியா வாயை பிடுங்கினாள். இந்த நிலாவை கூட ஏதோ ஒரு விதத்தில் நான் ஏற்றுப்பேன், ஆனால் ஒன்றை. ஆமாம், கேள்விப்பட்டேன் நீ ஏதோ ஒரு லூசு பையனை கல்யாணம் பண்ணிட்டியாமே. அடிச்சு பல்ல உடச்சிட வேண்டி. யாரை பார்த்து லூசுன்னு சொல்கிற? புருஷனையா லூசுன்னு சொல்கிற என்று அடிக்கவே சென்று விட்டாள் இவள். சாரி, லூசு கிடையாது, அவன் சைக்கோவாமே. சைக்கோதானே? அவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் சிரிச்சதே இல்லையாமா? தேவையில்லாமல் என் வீட்டுக்கார் பற்றி பேசுன உன்னை இங்கேயே கொன்று புதைச்சிட வேண்டி. நீ கோவப்படுறதெல்லாம் நியாயம் இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் சொல்லு. இப்படி ஒரு உருவத்தை அந்த 8 பேக் வச்சுருக்கிறவன் 6 பேக்காரவனே கட்ட மாட்டான். 8 பேக் வச்சுருக்கிறவன் ஒன்றை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அப்போ தான் அவன் மேலே ஏதோ குறை இருக்கணும். அதனால தான் ஒன்றை மாதிரி ஒரு குண்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று நாக்கு மீது பல்லை போட்டு பேசி கொண்டிருந்தாள். தேவையில்லாமல் பேசுகிற, எரிச்சலை கிளப்பாமல் இங்கிருந்து போடி என்று நிலாவும் கத்தினாள். என்னடி, ஒரே குடும்பத்தில் வாக்கப்பட்டு 2 பேரும் நீங்கள் பண்ணுறது கடவுளுக்கோ பொறுக்காதுடி என்றாள் சங்கீதா. நிலாவும் இலக்கியாவும் மாறி மாறி பார்க்க, என்னடி சொல்கிற? ஏண்டி நிலா, இவகிட்ட நீ எதுவுமே சொல்லலையா என்றாள் சங்கீதா. என்ன சொல்லணும்? நீ தான் தேவையில்லாமல் ஏதேதோ உளறிட்டு இருக்க என்றாள் நிலா. யாரு, நானா? ஆத்விக் மாமா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? தேவையில்லாமல் என் வீட்டுக்காரரை மாமா ஓமான்னு சொன்ன உன் பல்ல உடைப்பண்டி. அந்த அளவுக்கு வந்துட்டியா? ஆத்விக் மாமாவுக்கு அண்ணன் முறை தான் அந்த சிவா. நீங்கள் 2 பேருமே அக்கா தங்கச்சிமார். இது கூட உங்களுக்கு தெரியல, லூசுங்க மாதிரி சுற்றிட்டு இருக்குதுங்க. உங்களை எல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஒரு நிமிடம் இன்ப அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த லூசு வாயிலிருந்து தாங்கள் இருவரும் நெருங்கிய சொந்தங்கள் என்று தெரிய வேண்டுமா என்ற அவல நிலையில் இருந்தனர் இருவரும். அப்படின்னா என்ன? அப்படின்னா உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா விஜய் சித்துக்கிட்ட போய் கேளு. அப்புறம் இலக்கியா, உன் புருஷனை சைக்கோன்னு எதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மாவை பற்றி கேட்டுப்பாரு. குடும்பமே ஊரே காரி துப்புச்சு என்ற கடைசி வார்த்தையை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு வந்த வேலை முடிந்தது என்று சென்றிருந்தாள் சங்கீதா என்ற பிசாசு. ஒரு பக்கம் நிலாவுக்குத்தான் சொந்தம் என்ற சந்தோஷம் இருந்தாலும் ஆத்விக் அண்ணாவுக்கு சிவா அண்ணாவா? என்னடா இது சோதனை! ஆனாலும் இலக்கியா மனதில் இப்போது ஓடுவது, தன் மாமியாரை சிவா ஏன் வெறுக்கிறான்? அவனை சைக்கோ என்று சொன்னதன் அர்த்தம் என்ன? ஏன் அவ்வாறு அழைக்கிறார்கள்? சத்தியமா ஒன்றுமே புரியலையே. மனதை அழுத்தி கொண்டே இருந்தது. இதற்கு பதில் சிவாதான் சொல்ல வேண்டும். ஆனால் நிலா சரியான லூசு. சிவா அண்ணா எனக்கு அண்ணன் முறைன்னு சொல்கிறதுக்கு என்னவா? அப்படி வாயிலிருந்து முத்து கொட்டிடும். நல்ல வேளை இலக்கியா எனக்கு அக்கா முறை. ஐயோ, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எந்த உறவு முறையும் தெரியலையே. இப்போவே ஃபோன் போட்டு விஜயா அம்மாவை கேட்டுடணும் என்று அவசரமாக ஃபோனை எடுத்த நிலா விஜய் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்க நிலவரத்தை மேலோட்டமாக சொன்னவள் அவரும் உண்மை என்று ஒத்துக்கொண்டார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலை. ஏன் யாருமே அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை என்று அவள் கேட்டாள். என்னடா நிலா, சிவாவோட வீடும் நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, மறந்துட்டியாடா? அதுவும் இல்லாமல் ஸ்கூல் வரைக்கும் அவங்க எல்லாம் ஒன்றா தான் படித்தாங்க. காலேஜ் மட்டும் அந்த பையன் நல்ல மார்க் எடுத்து மெடிக்கல் லைனுக்கு போயிட்டான்.
உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன்டா. அது தெரியுமா? சிவா அண்ணா எப்படி அவருக்கு அண்ணனாக முடியும்? ஓ, அதை கேட்குறியாடா? ஆத்விகோட அம்மா இருக்கா இல்லையா, அவங்களோட அக்கா பையன்தான் இந்த சிவா. என்ன சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது விஜிமா. நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது எல்லா சொந்தமும் உனக்கு கரெக்டாக தெரியும். நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறதுனால தான் அது தெரியலை. ஒரு நாள் சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் உன் புருஷன் வந்ததுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், சரியாடா? நம்ம எப்போ போகிறது? சரி விஜிமா, நீங்கள் எப்போ வரீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். நான் எப்படியும் வர இன்னும் 2 வாரம் ஆகும்டா. நானே எதிர்பார்க்கல. இங்கே திடீர்னு எனக்கு ட்ரைனிங் வேறு போட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, கவர்மெண்ட் வேலையாச்சே, விட முடியாதுல்லடா. சரி விஜிமா, நீங்கள் பத்திரமா இருங்க. உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு மாத்திரையெல்லாம் போடணும். நான் இங்கே பத்திரமா இருந்துக்கிறேன். ஃபோனை வைக்கட்டுமா விஜிமா? ஃபோன் பேசிவிட்டு இலக்கியாவிடம் வந்தவள் அவள் எதுவும் பேசாமல் ஆழ்ந்த யோசனையுடன் இருப்பதை பார்த்து, இலக்கியா, என்னடி யோசிக்கிறேன்? நீயும் நானும் சொந்தம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? விஜிமா கிட்ட இப்போ தான் கேட்டேன். என் வீட்டுக்காரரோட அம்மாவோட அக்கா பையன்தான் சிவா அண்ணாவாம். எந்த சலனமும் இல்லாமல் நிலாவை பார்த்து, இலக்கியா, அவரை ஏண்டி எல்லாரும் சைக்கோன்னு சொல்கிறாங்க என்று கேட்க, அந்த கேள்வியில் ஒரு நிமிடம் அதிர்ச்சியா இலக்கியாவும் பார்க்க, நிலாவுடன் இருந்த அனைவரும் அக்ஷயாவும் பிரியங்காவும் கூட தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 45. இலக்கியா கூறியதை கேட்டு 3 பேரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாலும் நிலாவுக்கு ஒரு நிமிடம் கோபமே வந்துவிட்டது. என்னடி அவ சொன்னா, அதுக்காக நீ அண்ணனை சந்தேகப்படுறியா? நீ கூட அப்படி நினைக்கிறியாடி என்று கத்திவிட்டாள் நிலா. சே, நான் போய் என் புருஷனை எதுக்கிட்டி அப்படி நினைக்க போகிறேன்? சிவா என்னோட உயிர், அதுக்கும் மேலே அவ என்னோட புருஷன்டி. நான் அவரை எப்படி தப்பாக நினைப்பேன்? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு யோசனை வருத்தம் எல்லாம் என்னென்னா, அவர் அம்மாவை ஏன் அவர் வெறுக்கிறாரு, அவரை ஏன் எல்லாரும் சைக்கோன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலடி, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். என்னடி சொல்கிற என்று அக்ஷயா கேட்க, ஆமாண்டி, பீரோவில் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அச்சு அசலாக அவரை மாதிரியே இருந்தாங்க அவங்க அம்மா. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு எக்ஸ்மார்க் போட்டு வச்சுருக்காரு. அதை பற்றி நான் கேட்க போகலாங்கிறப்ப அதை பற்றி நீ பேசவே கூடாதுன்னு தடுத்துட்டாரு. நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி. என் வீட்டுக்காரரும் அவங்க அம்மா மேலே கோபமாக தான் இருக்காரு என்றாள் நிலா. என்னடி சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்டி, உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் என் மாமியாரோட ஃபோட்டோ இருக்குது. ஆனால் அவர் மாட்டவே விடலை. அவங்க இறந்துட்டாங்கடி. உனக்காச்சும் உன் மாமியார் மாமனார் இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். எனக்கு என் மாமியார் மாமனார் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலடி என்றாள் இவள். கவலைப்படாதடி, நம்ம சொந்த ஊருக்கு போனால் எல்லாத்துக்குமே விட கிடைச்சிடும். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை பார்த்து மனம் சங்கட அடைந்தாலும் சீக்கிரம் அனைத்தும் சரியாக வேண்டும் என்று இவ்விருவரும் நினைத்து கொண்டனர். ஆனால் இதையெல்லாம் சங்கீதாவிற்கு எப்படி தெரிந்தது? வேறாரு, சைலஜா மூலம்தான் தெரிந்திருக்கும். ஊர்வம்பை விலைக்கு வாங்குவதில் கோல்டு மெடல் வாங்கியவராயிற்றே அவர். மாலை வேளையில் 3 பேரும் இலக்கியா வீட்டிற்கு வந்தார்கள். முதலில் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு காலை நீட்டி ஹாலிலேயே அமர்ந்திருந்தனர். என்னடி, உங்களுக்கு ஃபோன் எதுவும் வரலையா என்றாள் அக்ஷயா. ஏண்டி இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க எங்களை? சும்மா யதார்த்தமாக கேட்டேன்டி. என் புருஷன் இன்னும் எத்தனை மலை தாண்டி இருக்கானோ என்று இலக்கியா வாய் வைக்க ஃபோன் உடனே அலறியது. வேறு யாரு, நம்ம சைக்கோ சிவா தான். நான் போய் பேசிட்டு வரேன்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ என்று எழுந்து வெளியில் உள்ள தோட்டத்தில் போய் அமர்ந்து ஃபோன் பேசினாள். ஹலோ என்று முந்திக்கொண்டு கத்தினான். இல்லை இல்லை கூப்பிட்டான் சிவா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க என்று வாய்ஸ் டல்லாகவே வர, என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது என்றான் சிவா. எனக்கும் உண்மையை மறைச்சா பிடிக்காது என்று கத்திவிட்டாள் இவள். இது என்னடா கொடுமை, இலக்கியாவுக்கு கூட தைரியம் எட்டி பார்க்குதே. உன்கிட்ட என்ன உண்மையை நான் மறைச்சனா? அது நீங்கள் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் தான் சொன்னேன் என்று அப்பாவியாய் பயத்துடனே சொன்னாள். நேரில் பார்க்கும்போது உனக்கு இருக்குது, உங்களுக்கு தான் லீவு இல்லை இல்லைங்க அப்படின்னு யார் சொன்னா? அச்சச்சோ, எப்போங்க வரீங்க? உன் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன். நிஜமாவா? ஆமாம், வாய் பேசுகிற வாய்க்கு தண்டனை கொடுக்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, என்னால் அதுக்கப்புறம் பேசவே முடியாது என்று மங்குனியாய் இவள் கூறிக்கொண்டிருந்தாள். உன்னை பேச வைக்கிறேன், அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணுறேன். அவன் கூறிய அர்த்தம் இந்த மங்குனிக்கு இப்போதும் புரியாமல் போனது. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சிடுங்க என்று உளறியது அரை லூசாய். சரி, வேற என்ன உன் மனசில் இருக்கான்? நீதாண்டா என் செல்லக்குட்டி இருக்க என் மனசுல, வேற யார் இருக்கா என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை தொண்டையிலே முழுங்கிக் கொண்டாள். ஒன்றும் இல்லைங்க என்றாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு. சத்தியமா எதுவும் இல்லைங்க, இன்னைக்கு தான் முதல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். நீ பாஸில் ஆகிடுவேன்னு எனக்கு தெரியும். வேற என்ன? வேற எதுவும் இல்லையே. என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற?
ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டாள் இலக்கியா. இவனுக்கு நீலக்கண்கள் மட்டும்தானா, அல்லது தன்னை சுற்றி 1000 கண்கள் இருக்கிறதா என்று ஒரு முறை தலையை சுற்றியது இலக்கியாவிற்கு. நீங்கள் என்ன என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க? சும்மா சொல்லு, என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ? அது நீங்கள் நல்லவர், என்னோட ஹஸ்பண்ட். என்னது, காது கேட்கல என்றான் வேண்டுமென்றே. இல்லை, நீங்கள் ஏன் இதை கேட்குறீங்க சொல்லுங்கள் ப்ளீஸ். மற்றவங்க மாதிரி நீயும் என்னை சைக்கோன்னு நினைக்கிறியா என்று கேட்டான். இந்த முறை கோபப்பட்டது என்னமோ இலக்கியாதான். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குது. நான் உங்களை சொன்னால் சைக்கோன்னு சொன்னேனா? இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாமல் சைக்கோ பைத்தியம் எல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க சிவா. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் மட்டும் இருந்திருந்தீங்க, கண்டிப்பாக உங்கள் மண்டையிலே 4 கொட்டு கொட்டியிருப்பேன். என்ன ஆளாளுக்கு வந்து சைக்கோன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்று மனைவியின் கோபத்தை அவன் ரசித்திருப்பானா என்பது அவனுக்கே வெளிச்சம். ஆனால் எந்த பதிலும் அவன் பேசவில்லை. அவளே பேசினாள். இன்னொரு வாட்டி தேவையில்லாமல் உங்களை நீங்களே சைக்கோன்னு சொன்னீங்க, நிச்சயமாக மண்டையில் கொட்டிடுவேன். நான் கொட்டுனா ரொம்ப வலிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட நீங்கள் பேசவே வேணாம். அப்புறம் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர் வச்சுடுவேன், பார்த்துக்கோங்க. நான் ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் என் கூட பேச வேணாம் என்று ஃபோனை வைத்து விட்டால் இந்த தைரியசாலி. அடங்கொப்புறானே, எப்படி நமக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு என்று மனசாட்சி உள்ளிருந்து கத்தியது ஃபோனை வைத்தவுடன். அப்போதுதான் தன் கடகடவென ஒன்றன் பின் ஒன்றாக பேசியது நினைவுக்கே வந்தது இவளுக்கு. ஐயோ, கோவப்பட்டுட்டனே, சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியலையே என்று வடிவேலு பாணியில் புலம்பிக் கொண்டே உள்ளே வந்தாள். இங்கு நிலாவின் ஃபோன் 45 முறை அடித்த பிறகு அவள் ஃபோனை அட்டன் செய்தாள். ஃபோன் எடுக்காமல் அப்படி என்னடி வேலை உனக்கு? ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது போயிடு என்று கணவனுக்கே உரிய கோபமாய் ஆத்விக் கத்தி கொண்டிருந்தான். என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது என்று முறுக்கி கொண்டாள் இவளும். என்ன வேலை இருக்குது உனக்கு? படிக்கணும். ஓ, மேடம் படிக்க போகிறீங்க. படித்து மேடம் என்ன பண்ண போகிறீங்களா? என்ன பண்ணுவாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று நாக்கை சுழற்றி விட்டு அவனுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். வீட்டில் ஒரு ஆள் சம்பாரிச்சா பத்தாதா? பத்தாது, நானும் தான் வேலைக்கு போவேன். இப்போதைக்கு என்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை காஷ்மீரில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் என்றாள் இவள். ஏண்டி, காஷ்மீர் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன், நீங்களும் அங்கே தானே இருக்கீங்க? சற்று உள்ளிழுத்த குரலில் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சு, பார்த்துக்காம காஷ்மீரில் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ என்று வம்புக்கு இழுத்தாள் இவள். அடியே, இது என் லிஸ்ட்லேயே இல்லடி, அமைதியாக இருந்துரு. 30 வயசுகிட்ட நெருங்கிட்டாலே அப்படித்தான் ஆகும் மிஸ்டர் மாமா குட்டி என்று விளையாட்டாய் வெட்கத்தில் ஃபோனை வைத்து விட்டாள். அவள் கன்னங்கள் சிவந்ததோ இல்லையோ, இதை கேட்டவுடன் ஆத்விக்கின் கன்னங்கள் அவனின் நிறத்திற்கேற்ப தானாகவே சிவப்பு வந்துவிட்டது. ஆண்களுக்கு வெட்கம் வருமா என்ன? எல்லா ஆண்களுக்கும் வெட்கம் வரும், ஆனால் நம் சைக்கோ சிவாவை தவிர. இலக்கியா படபடவென்று பேசியதற்கு அவன் என்னவென்று சொல்வான்? ஆனால் உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். தன் தாயை பற்றி அவளுக்கு உண்மையை கூற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதே நேரத்தில் பயம்தான் என்றும் சொல்லலாம். இவனுக்கு பயமா? ஆம், பயம்தான். எங்கு தான் உண்மையை கூறினால் இவளும் தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்று பயந்தான். ஒரு மனக்கலக்கம் அவனுக்குள்ளும் இருக்கத்தான் செய்தது. சைக்கோ சிவாவுக்கும் மனதும் இருக்கிறது தானே. தாய் பாசத்தை அவளிடம் தேடுவானா, இல்லது அவளையே தொலைத்து விடுவானா? இதையெல்லாம் தாண்டி மனக்கலக்கம் அவனுக்கு. ஆம், அவனுக்குத்தான். அடங்கொப்பரானே தாமிரவரணியில் தலைமுழுக. ஒருவேளை அன்றே கூறியிருந்தால் இருவரும் பிரிந்து செல்லாமல் இருந்திருக்கலாமோ என்னமோ விதி யாரைத்தான் விட்டது. எனக்கு தெரிஞ்சு விதி விட்டாலும் விடும், நம்ம ரைட்டர் அம்மா யாரையும் விடமாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாட்கள் அப்படியே சென்று கொண்டிருக்க செமஸ்டர் எக்ஸாமும் நல்லபடியாக முடிந்தது. அக்ஷயா ஊருக்கு செல்லும் நாளும் வந்தது. பிரியங்காவும் தங்களது சொந்த ஊருக்கு செல்வதற்காக லீவு முடிந்து வந்து பார்ப்பதாகவும் கூறியிருந்தாள். அன்று மதியமே பஸ் ஏறிய அக்ஷயா வீட்டிற்கு வரும்போது மணி 8ஐ தாண்டி இருந்தது. நம்ம வீடு தானா என்ற ஒரு சந்தேகம் அவளுக்கே வந்துவிட்டது. ஏனெனில் அவள் வீட்டு வாசலில் தோரணங்கள் அனைத்துமே கட்டியிருந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அக்ஷயா, கண்ணு வா வா வாடா. ஏண்டா மூஞ்சி சொனங்கி போச்சு? பின்ன படிச்சு பிள்ளைக்கு முகம் சொனங்கி போச்சு என்றனர் உறவினர். வாடி, இப்போதான் வரியா? போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஹாலுக்கு வா என்றார் அம்மா. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? நான் சொல்கிறத செய், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று உள்ளே சென்று அவள் தாய் சொன்னது போல முகம் கழுவி ஒரு சுடிதாரை எடுத்து மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் அக்ஷயா. என்னடி சுடிதார் போட்டிருக்க, போய் சேலையை கட்டிட்டு வா என்று அவளின் அம்மா வைதேகி கூற, நான் எதுக்குமா சேலை கட்டணும்? அம்மா, இங்கே என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? இங்கே பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்திருக்குடி. என்னம்மா சொல்கிற? நாளைக்கு உனக்கு கல்யாணம். தலையில் இடி வந்து விழுந்தது போல உணர்ந்தாள் அக்ஷயா. உடம்பெல்லாம் தன்னாலே பற்றி கொண்டு எரிந்தது. என்னது, கல்யாணமா?
வார்த்தைகள் அதிர்ச்சியாகவே வர, யாரை கேட்டுமா கல்யாணம் முடிவு பண்ண என்று கோபமாகவே கேட்டாள். யாரை கேட்டு நான் முடிவு பண்ணணும்? உனக்கு வயசு 21 தாண்டிடுச்சு. இதுக்கு மேலே எங்களால் உன்னை வச்சுட்டு மாரடிக்க முடியாது. உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி வேற இருக்கா, மறந்துட்டியா? ஐயோ அம்மா, அவள் இப்போ தானம்மா +2 படிச்சுட்டு இருக்கா. எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அம்மா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. நான் இன்னும் அதுக்கு தயாராகலை. நீ என்னடி தயாராகிறது? தயாராக தயாராக இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் பேசி முடிச்சிட்டேன். நாளை காலையில் மணவரையில் வந்து உட்கார்றேன். இல்லை, நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா தாராளமாக இப்பயே எங்கேயாவது கிளம்பி போய் தொலை. நான் இந்த உத்தரத்தில் அப்படியே தூக்கில் தொங்குறேன். ஆத்தா அப்பத்தா எல்லாரும் என்னை சபிச்சுட்டு போகட்டும். அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்? போதும்டி, இப்போவே எல்லாரும் உன் பொண்ணா இல்லை பையனான்னு என்னை கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டேங்கிற. மாமன் மகன் அத்தை மகன் யாரையாவது பார்த்தா வாந்தி வர்ற மாதிரி இருக்குன்னு மூஞ்சியை திருப்பிட்டு போகிற. என்னை பார்த்து தாண்டி எல்லாரும் கேட்குறாங்க. சில நேரம் நீ பொண்ணா இல்லையான்னு எனக்கு கூட ஒரு மாதிரி சந்தேகம் வருது. அம்மா, என்னம்மா பேசுகிற? நான் நீ பொத்த பொண்ணு இல்லையா? இப்பெல்லாம் பேசாதம்மா என்றாள் இவள். அதனால தான் என் பேச்சை கேட்பேன்னு நம்பிக்கையில் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மரியாதையாக நாளைக்கு காலையில் எந்த முரணும் பண்ணாமல் நிம்மதியாக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கோ. போக போக எல்லாம் சரியாகும் என்றார் அம்மா. மறுநாள் காலை அக்ஷயாவின் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. அடடே, அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? வாசகர்களின் மைண்ட் வாய்ஸ். அவசர கல்யாணம், யாருக்கும் சொல்ல முடியவில்லை. மணமகனின் முகத்தை நிமிர்ந்தும் கூட பார்க்கவில்லை இவர். மாறாக அக்ஷயா கண்களிலிருந்து அன்றுதான் ஏனோ மளமளவென்று கண்ணீர் கொட்டியது. தன் கழுத்தில் தாலி கட்டியவரிடம் எப்படி உண்மையை சொல்வது? தான் ஒருவனை விரும்புவதை சொன்னால் ஒப்புக்கொள்வானா இவன்? தனக்கு நடந்த ஒரு கொடூரத்தை சொன்னால் ஒப்புக்கொள்வானா இவன்? முக்கியமாக தான் ஒரு கெட்டுப்போன பெண் என்று தெரிந்தால் எந்த ஆண்மகன்தான் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று மனதிற்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள். ஆனால் மறைக்க மனமில்லை. அது துரோகம்தானே. அன்று இரவே அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த சடங்கில் தனக்கு வந்த கணவரின் முகம் காலையிலிருந்து பார்க்காமல் நேராக அவரை பார்த்து சொல்லி தனது உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து அறையில் காத்து கொண்டிருந்தாள் புதுமண பெண்ணான அக்ஷயா. இங்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இலக்கியாவை வாயை பொத்தி ஒரு உருவம் இழுத்து கொண்டு சென்றது. அதை அறியாமல் நிலா குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். யாராச்சும் எதிரியா இருக்குமோ? இல்லை பழி வாங்குற தீவிரவாதியா? தொடரும். நட்புகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.